அவங்க கிட்ட போனது இன்னொரு செக்யூரிட்டி கார்டு வந்து அதை லாக் ஓபன் பண்ணி அப்புறம் மொத்த மணியும் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இப்படி அவங்க 3 பேரும் நிறைய காசை வெளில எடுத்துட்டு போறாங்க, யாருக்கும் தெரியாம. வெளியே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. லேட்டரா அவங்களுக்கு பிரச்சனை வராம இருக்க உள்ளே ஒரு சில பேரை பார்ட்னராகவும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ இவங்களோட திடீர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பேங்க்ல ஒருத்தருக்கு டவுட் வருது. அவரு போலீஸோட அவங்கள தேடி போறாரு. போலீஸ் தேடி வராங்கன்னு தெரிஞ்சவங்க வச்சிட்டு இருக்க எல்லா கேஷுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கேஷோடவே அப்படியே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க மட்டும் ஒரு வக்கீல ஹையர் பண்ணிடுறாங்க, மாட்டின எல்லாருக்காகவும். அந்த பேங்க் கிட்ட சாலிடா அவங்க காசு எடுத்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல. அதனால அந்த பேங்க் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை 3 வருஷத்துக்கு நீங்க எடுத்த எல்லா கேஷுமே கொடுத்துட்டு போயிடுங்க, எந்த கேஸும் நாங்க போடல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிட்டு எல்லா கேஷுமே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் அகைன் மீட் பண்றாங்க. இப்போ அவங்க நார்மலான ஓல்டு லைஃப் ஸ்டைல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிளான் போட்டவங்க ஆரம்பத்திலே இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாம கொஞ்சம் கேஷை மறைச்சு வச்சிருந்ததா அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி.